ஸோ கைனமெடிக்ஸ் டாபிக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கைனமெடிக்ஸில் நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த ரெண்டு கான்செப்ட் பார்ப்போம். சரிங்களா? அடுத்து ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களாப்பா? சரி. இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு இனிஷியல் பாயிண்ட் இது ஏன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து ஃபைனல் பாயிண்ட் வந்து இது ஒரு பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணணும். அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகணும். என்னென்ன பாத்தில் போகலாம்னா, டிஃப்ரெண்ட் பாத்ஸில் போகலாம். இப்போ வந்து சப்போஸ் பாத் இந்த பாத் இது பாத் 1 இந்த பாத்தில் போகிறோன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இது ஒரு பாத்துன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பாத் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொரு பாத் வந்து இந்த பாத்தில் போகிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். நிறைய பாத் இருக்குது. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பாத்ஸ் டு ட்ராவல் ஃப்ரம் ஏ டு பி இருக்குது. டிஃப்ரெண்ட் பாத்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம ரெண்டு பாத்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பாத் இருக்குது, இது ஒரு பாத் இருக்குது. சரிங்களா? சரி. இந்த ரெண்டு பாத்துமே பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் பாத் லெங்த் கவர்டு இருக்கு இல்லைங்களா? அதுதான் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிஸ்டன்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, டோட்டல் பாத் லெங்த் கவர்டு தான் டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ்னு எடுத்துப்போம். அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இனிஷியல் பாயிண்ட்டையும் ஃபைனல் பாயிண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். நீங்க எந்த பாத்துல போனாலும் சரி, இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஸ்ட்ரைட் லைன்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த லெங்த் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்றேன்னா, ஆக்சுவலா பாருங்க பாத் 1 பாத் 2 இருக்கு இல்லைங்களா? இந்த ரெண்டு பாத்துல எந்த பாத் வந்து லெங்த் வந்து நமக்கு மினிமமா இருக்கு சொல்லுங்க. எந்த பாத்துல போற லெங்த் வந்து மினிமமா இருக்குன்னா, பாத் 2 தான் மினிமமா இருக்கு. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா, மினிமம் டிஸ்டன்ஸா இருக்கும். லீஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனால தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா வந்து, இட் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இட் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிறோம். சரி. அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கலாம்னா, டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கலாம். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து, ஆல்வேஸ் மினிமமா இருக்கும். மினிமம் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வரும். இப்போ வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எந்த பாத்துல போனாலும் சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கான்ஸ்டன்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கான்ஸ்டன்ட். ஆனா டிஸ்டன்ஸ் வந்து வேரியபிள். இப்போ பாருங்க அதாவது டிஸ்டன்ஸ் என்னது? டோட்டல் பாத் லெங்த் கவர்டு தானே டிஸ்டன்ஸ். இப்போ பாத் 1ல போகும்போது டோட்டல் பாத் லெங்த் கவர்டும், பாத் 2ல போகும்போது பாத் லெங்த் கவர்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, டிஸ்டன்ஸ் வந்து எந்த பாத்துல போயிருக்குமோ அந்த பாத்தை பொறுத்து தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத் ஃபாலோடு ஒன்லி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு வருது. அப்போ ரெண்டு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஆனா டிஸ்டன்ஸ் வந்து வேரியபிள். டிபெண்ட்ஸ் ஆன் பாத். எந்த பாத்துல போறோமோ அதை பொறுத்து தான் இருக்கும். சரி. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எடுத்துக்கலாம். சரி. எப்போ வந்து நமக்கு இந்த ஈக்குவாலிட்டி கண்டிஷன் வரும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்ட்டிகல் மூவ்ஸ் வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன். பார்ட்டிகல் வந்து வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன்ல போனா தான் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வரும். டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருச்சுன்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நாட் ஈக்குவலா இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வந்துரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் பாருங்க. இந்த பாத்துல இப்படி போறோம் இல்லைங்களா? இப்போ சப்போஸ் பாத் 1 எடுத்துக்கலாம். பாத் 1ல போகும்போது பாருங்க, டைரக்ஷன் வந்து மாறிட்டே இருக்கு. டைரக்ஷன் கீப்ஸ் ஆன் சேஞ்சஸ். அப்போ வந்து இந்த பாத் 1 வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைரக்ஷன் வந்துரும். டைரக்ஷன் ஃபிக்ஸ்டா இருந்தா தான் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு? டைரக்ஷன் டிபெண்ட் ஆயிருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது இங்க வந்து பாருங்க, பாத் 1ல போகும்போது டைரக்ஷன் மாறிட்டே இருக்கு இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைரக்ஷன். அதனால டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா, ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் பாத் 2ல போற மாதிரி தானே டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ஸ்ட்ரைட் லைன் கனெக்ட் பண்ணிடுறோம். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆன் திஸ் ஸ்ட்ரைட் லைன் வந்து டைரக்ஷன் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஸ் டைரக்ஷன். அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார்னு சொல்றோம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அடுத்த டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வரும். டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார். டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். டிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் பாசிட்டிவா இருக்கும். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம், இல்லைன்னா 0 வரலாம். ஏன்னா வந்து இது வெக்டார் தானே. வெக்டார்ன்றதுனால பாசிட்டிவ்னு வரலாம், நெகட்டிவ்னு வரலாம், 0ன்னு வரலாம். எப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன் ஏ ரவுண்ட் ட்ரிப் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருக்கும். சப்போஸ் ரவுண்ட் ட்ரிப்னா ரவுண்டா தான் மூவ் ஆகணும் கிடையாது.
இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆயிருச்சுன்னா அதுதான் ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னு எடுப்போம். சப்போஸ் இப்படி போறீங்க, இப்போ இதுதான் இனிஷியல் பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, ஃபைனல் பாயிண்ட் அதே பாயிண்ட்டுக்கு வந்துருது. இப்படி இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் கோயின்சைடா இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 வரும். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்ன சொல்லுங்க, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தானே. ஸோ அதனால வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 இன் ஏ ரவுண்ட் ட்ரிப். ஆனா வந்து டிஸ்டன்ஸ்ன்றது என்னது, டோட்டல் பாத் லெங்த் கவர்ட் இஸ் நோன் அஸ் தானப்பா டிஸ்டன்ஸ். அப்ப பாருங்க இந்த A to B போகும்போது இந்த பாத் லெங்த் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதனால வந்து டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு, ரவுண்ட் ட்ரிப்பா இருந்தாலும் டிஸ்டன்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேபி 0வா வரலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து இப்போ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்செப்ட்ல என்னென்ன புரிஞ்சிருக்குன்னு ஒரு முறை சொல்றேன் பாருங்க. டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் இங்க எடுத்துக்கிறேன், அடுத்து இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் வந்து பாருங்க, டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி. சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார் குவாண்டிட்டி. இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், 0வா இருக்கலாம். இப்போ பார்ட்டிகல் வந்து வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன்ல மூவ் ஆனா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வரும். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வரும். ஒருவேளை வந்து பார்ட்டிகல் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருச்சுன்னா அப்போ டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வரும். டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வருது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கு. சரிப்பா, இப்போ வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஃப் பார்ட்டிகல் டு நாட் மூவ் வித் கான்ஸ்டன்ட் டைரக்ஷன் மாறிட்டே இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துடும். அடுத்து டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் லெங்த் கான்செப்ட்ல தான் எடுக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே சேம் யூனிட், மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், அந்த மாதிரி சேம் யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. சரிங்களா? ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீட் எக்ஸ்பிளைன் பண்றேன், அடுத்து நம்ம வெலாசிட்டி போலாம். ஸ்பீட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன், டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஸ்பீடுக்கு. சரிங்களா? இப்போ டிஸ்டன்ஸ்க்கு என்ன யூனிட் பாருங்க, எம்கேஸ் யூனிட்ல மீட்டர்னு சொல்லலாம், டைம் வந்து செகண்ட் சொல்லலாம். ஸோ தட் மீட்டர் பர் செகண்ட் இஸ் தி எம்கேஸ் யூனிட் ஆஃப் ஸ்பீடுன்னு எடுத்துக்கிறோம். இது சிஜிஎஸ் யூனிட்ல பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? 1 மீட்டர் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் என்ன வருது பார்த்தீங்கன்னா நமக்கு 100 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். சரி, ப்ராக்டிக்கல் யூனிட் இருக்கு. ப்ராக்டிக்கல் யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்ல இருக்கும். நம்ம பைக் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கிலோமீட்டர் பர் ஹவர்ல தானே ஸ்பீடு காமிக்கும். ஸோ இது டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்ல எடுத்துக்கிறோம், டைம் வந்து ஹவர்ல எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ எப்பவுமே நமக்கு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி வந்ததுன்னா வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து மீட்டர் பர் செகண்ட் எம்கே சிஸ்டம்ல கன்வெர்ட் பண்ண தெரியணும். நமக்கு கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து எத்தனை மீட்டர் பர் செகண்ட்னு பார்க்கணும். ஸோ ஒரு கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர், 1 ஹவர்ன்றது எத்தனை செகண்ட் பார்த்தீங்கன்னா 3600 செகண்ட் அப்படின்னு வரும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இது கேன்சல் பண்ணலாம். இந்த 2 0 கேன்சல் பண்ணிருங்க, 10ம் 36ம் கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 5 இங்க 18 கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ என்ன வருது பாருங்க, 1 கிலோமீட்டர் பர் ஹவர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 5/18 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்குது. ஸோ கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்ட்ல மாத்தோம்னா நம்ம 5/18ல மல்டிப்ளை பண்ணணும். இதே மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவர்ல மாத்தோம்னா இந்த 5/18 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ 1 மீட்டர் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 18/5 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு நமக்கு வருது. ஸோ டு கன்வெர்ட் கிலோமீட்டர் பர் ஹவர் இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் 5/18ல மல்டிப்ளை பண்ணுங்க. மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவர்ல கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்றீங்கன்னா 18/5ல மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா ஸ்பீடுக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்சு, ஸ்பீடுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் அப்படின்னு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சு, அதுக்கு யூனிட்டும் உங்களுக்கு. சரிங்களா? சரி, இதுல வந்து இப்போ என்ன இருக்குன்னா ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு இருக்கு. ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு இருக்குப்பா. ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு வரும். டோட்டல் டைம் டேக்கன் இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சப்போஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து மார்க்கெட்டுக்கு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஒரு 1 ஹவரில் போயிட்டு வரீங்கன்னு வச்சுங்க. இப்போ போகிறதுக்கு 10 கிலோமீட்டர், வரதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர்.
அப்போ 20 கிலோமீட்டர் பை 1 ஹவர் போட்டிங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 20 கிலோமீட்டர் ஹவரில் போயிருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன் தான் ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் ஸ்பீடு டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. நம்ம கேஸ் 1ன்னு எடுத்துக்கலாம் பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்பீடை வந்து எஸ்ன்னு எடுத்துங்க, டிஸ்டன்ஸ் வந்து டின்னு எடுத்துங்க, டைம் வந்து டின்னு எடுத்துக்கலாம். ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் இருக்கு இல்லையா? இதுல இருந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம்? ஸ்பீட் இன்ட்டு டைம்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீட் இன்ட்டு டைம் எழுதிக்கலாம். டைம் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு வரும். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இப்படின்னு வருது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் பார்த்துங்க. இப்போ வந்து இப்போ கேஸ் 1 என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி வரைக்கும் நீங்க மூவ் பண்றதா அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்றீங்கன்னா, இப்போ ஏல இருந்து சி டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து S1 எடுத்துங்க, டைம் டேக்கன் வந்து T1 எடுத்துங்க. அடுத்து சில இருந்து பிக்கு போறது டிஸ்டன்ஸ் வந்து S2 எடுத்துங்க, டைம் டேக்கன் T2 எடுத்துங்க. இந்த கேஸ்ல வந்து ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீடை வந்து நான் சும்மா ஸ்பீடை வந்து V என்ற லெட்டரில் எடுத்துக்கிறேன். இது டிஸ்டன்ஸ் S1 S2ன்னு எடுத்துருக்கேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம அது இங்கெல்லாம் கொஞ்சம் லெட்டர் மாற்றி சொல்லிட்டேனீங்கன்னா ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து இந்த ஃபார்முலா ஸ்பீடு இந்த மாதிரி சொன்னதை விட இதுக்கு மேலே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்பீடை வந்து வின்னு எடுத்துக்கலாம், டிஸ்டன்ஸ் வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிட்டு டைம் வந்து டின்னு எடுத்துக்கிட்டோம். இப்படி சிம்பிளில் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு போட்டுக்கலாம். இது இங்கே சொன்னது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வேணா, ஏன்னா எப்பவுமே நான் வந்து ஸ்பீடு வின்னு எடுத்துப்பேன், டிஸ்டன்ஸ் வந்து எஸ்ன்னு எடுத்து டைம் டின்னு எடுத்துப்பேன். அதனால இது இப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து டைம் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து S1 பிளஸ் S2 டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன் வந்து T1 பிளஸ் T2 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு கேஸ் 1 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து கேஸ் 2 போகலாம். சரிங்களாப்பா? கேஸ் 2 போவோம் பாருங்க. கேஸ் 2ல எப்படி கொடுக்குறேன் பாருங்க. கேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ A to B, இப்போ A to B இப்படி மூவ் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா சின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துறேன். ஏல இருந்து சி வந்து நான் வந்து ஸ்பீடு V1ல டிராவல் பண்றேன். டைம் டேக்கன் வந்து T1 டைம் டேக்கன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சி டு பிக்கு டிராவல் பண்ற ஸ்பீடு வந்து V2ன்னு எடுத்துக்கிட்டு டைம் டேக்கன் வந்து T2ன்னு எடுத்துக்கிறேன். டைம் டேக்கன் வந்து T2 எடுத்திருக்கேன். இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோன்னு நமக்கு வேணும். ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் தானே. இங்க டிஸ்டன்ஸ் கொடுக்கல இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடணும். டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? V is equal to distance by time தெரியும் இல்லையா? அதுல இருந்து டிஸ்டன்ஸ் is equal to speed into time போட்டுக்கலாமா? அப்ப இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க A to C போகும்போது டிஸ்டன்ஸ் வந்து S1 எடுத்துங்க, that is equal to V1 into T1. ஸ்பீட் into டைம் தான் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ்ல பாருங்க டிஸ்டன்ஸ் is equal to V2 into T2 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு தானே வேணும். ஆவரேஜ் ஸ்பீடு எந்த கேஸ்ல வேணும்னு சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஸ்பீடு V1ல T1 டைம் போயிருக்கீங்க, அடுத்து V2 ஸ்பீட்ல T2 டைம் போயிருக்கீங்க. இந்த கேஸ்ல ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளவுன்னு வேணும். அப்படிதானே? ஆவரேஜ் ஸ்பீடுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம்னு போடணும்ப்பா. இவங்க S1 S2 கொடுக்காதனால S1 S2 இன் டர்ம்ஸ் ஆஃப் V1 V2ல கன்வெர்ட் பண்ணி எழுதுறோம். பாருங்க S1 எவ்வளவு? V1 into T1. அடுத்து வந்து S2 எவ்வளவு பாருங்க? V2 into T2. ஸோ V2 into T2 அப்படின்னு போட்டுட்டு டிவைட் பை T1 plus T2 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ சப்போஸ் வந்து ஒருவேளை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல போறோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் இதுலயே வந்து கண்டிஷன் வந்து என்ன பண்ணலாம்? இஃப் T1 ஈக்குவல் டு T2 ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல போறோம். அதை ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு 30 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போயிருக்கும், செகண்ட் 1 ஹவருக்கு 40 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போறோம். அப்படி போனா ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா இந்த இதுலயே ஸ்பெஷல் கேஸ் பாருங்க. V ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம் பாருங்க? T1 T2 ஈக்குவல் தானே, தட் இஸ் ஈக்குவல் Tன்னு எடுத்துங்க. அப்போ இங்க T சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா T1 T2 பிளேஸ்ல T சப்ஸ்டிட் பண்ணா T காமன் எடுத்துடலாமா? அப்போ T காமன் எடுத்துட்டு என்ன வரும் பாருங்க? V1 plus V2 into T அப்படின்னு காமன் எடுத்துட்டு டிவைட் பை T1 plus T2 வந்து TT போட்டா 2Tன்னு வருதா? அப்போ TT கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ V ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க? V1 plus V2 by 2ன்னு வருது. அப்படின்னா ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல அன்ஈக்குவல் ஸ்பீட்ல போனீங்கன்னா அன்ஈக்குவல் ஸ்பீட்ல போனீங்கன்னா வந்து ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு இருக்குங்க. அரித்மெட்டிக் மீன் என்னது? எல்லா ஸ்பீடையும் ஆட் பண்ணி டிவைட் பை n அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். அப்போ 3 டிஃபரன்ஸ் ஸ்பீட்ஸ் இருந்துச்சுன்னா 3 ஸ்பீட்ஸையும் ஆட் பண்ணி பை 3ன்னு போட்டுக்குவோம். அந்த மாதிரி எழுதிக்கணும் ஆவரேஜ் ஸ்பீடுன்றது. இது புரியுதுங்களா? கேஸ் 2 புரிஞ்சு உங்களுக்கு. அடுத்து கேஸ் 3 பாருங்க. கேஸ் 3 எப்படின்னு எடுத்துக்கிறோம்னா இப்போ வந்து நம்ம ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் டிராவல் பண்றோம். A to B மூவ் பண்ணியிருக்கோம்னு எடுத்துக்கலாமா? சரி, இப்படி எடுத்துட்டு இப்போ வந்து மிடில்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் நான். மிடில்னு கிடையாது, எங்கனாலும் இருக்கலாம். சரிங்களா?
இப்போ A to C you are traveling distance வந்து S1 distance, you are moving with speed V1 ன்னு எடுத்துங்க. அடுத்து C to B you are traveling with the distance S2 by moving with the speed V2 ன்னு எடுத்துங்க. சரிங்களா? what is the average speed அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. average speed நம்ம கண்டுபிடிக்கணும். average speedக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? total distance by total time taken, S1 plus S2 divided by T1 plus T2. இங்க டைம் கொடுக்காதனால நம்ம டைம் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நமக்கு ஜெனரலா ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை டைம் தானப்பா. அப்ப டைமுக்கு என்ன வரும் சொல்லுங்க? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு வருது. அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல A to C மூவ் ஆகுறது டைம் வந்து T1 எடுத்தோம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போடணும், S1 by V1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? செகண்ட் கேஸ்ல C to B மூவ் ஆகும்போது டைம் டேக்கன் T2 எடுத்தீங்கன்னா T2 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே, ஸோ S2 by V2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ S1 S2 கொடுத்துட்டாங்க, T1 T2 கொடுக்கல, அதனால T1 T2 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் S1 V1 S2 V2ல நான் எடுத்துட்டு சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் என்ன பாருங்க? S1 plus S2 divided by T1 plus T2. T1 வந்து S1 by V1 plus T2 வந்து S2 by V2 அப்படின்னு வருது. புரியுதுங்களா? இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? இதே வந்து ஒருவேளை வந்து நமக்கு S1 ஈக்குவல் டு S2 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. S1 ஈக்குவல் டு S2, அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிராவல் வித் டிஃபரன்ட் ஸ்பீடு. சரிங்களா? சப்போஸ் நீங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரீங்க, மார்க்கெட்டுக்கு போற டிஸ்டன்ஸும் மார்க்கெட்ல இருந்து உங்க வீட்டுக்கு வர டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஆனா போகும்போது ஒரு ஸ்பீட்ல போலாம், வரும்போது ஒரு ஸ்பீட்ல வரீங்க. அப்போ டிஃபரன்ட் ஸ்பீட்ல டிராவல் பண்றீங்க, ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதாவது டூ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிராவல் இன் டிஃபரன்ட் ஸ்பீட்ல போனா அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் என்ன வரும்னு பார்க்கலாமா? அப்போ S1 ஈக்குவல் டு S2, அதாவது இந்த கேஸ் 2ல ஸ்பெஷல் கேஸ் மாதிரி, இது கேஸ் 3ல வந்து இது ஸ்பெஷல் கேஸ் மாதிரி. S1 is equal to S2 equal to S ன்னு எடுத்துட்டோம்னா அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, S1 பிளேஸ்ல S போடுங்க, இங்க S போடுங்க, S plus S வந்து 2S வருதா, 2S டிவைட் பை இங்க S காமனா எடுத்துருங்க, S காமனா எடுத்தா 1 by V1 plus 1 by V2 அப்படின்னு வருது. புரியுதுங்களா? இப்போ S கேன்சல் பண்ணிருங்க, V average is equal என்ன வருது பாருங்க, 2 divided by 1 by V1 plus 1 by V2 அப்படின்னு எழுதிக்கலாமா? இது எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, V average is equal to 2V1 V2 divided by V1 plus V1 plus V2 அப்படின்னு வரும். இருந்தாலும் இந்த ஃபார்முலா இப்ப ரவுண்ட் பண்ற பாருங்க, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா 3 டிஃபரண்ட் ஸ்பீட்ஸ் இருந்துச்சுன்னா 3 டிவைட் பை 1 by V1 plus 1 by V2 plus 1 by V3 ன்னு எழுதிக்கலாம். அதுக்காக இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ரெண்டே ஸ்பீட்ல கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப 2V1 V2 டிவைட் பை V1 plus V2 ன்னு எடுத்துக்கணும். ஸோ இது என்ன மீன் பாத்தீங்கன்னா, இது வந்து ஹார்மோனிக் மீன் தான் இந்த ஃபார்முலா வரும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்ன புரிஞ்சிருக்குன்னா, அந்த ஸ்பீடு கான்செப்டும் புரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸ்பீடுன்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதாவது டிஸ்டன்ஸ் டிராவல் பை டைம் டேக்கன். இந்த ஸ்பீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு தான் பார்த்திருக்கோம். அடுத்து ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீட்னு ஒன்று இருக்கு. ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட் வேற, ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீடுன்றது வேற. ஆவரேஜ் ஸ்பீடுனா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை டோட்டல் டைம் டேக்கன். ஆனா ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீடுனா எல்லா ஸ்பீடையும் ஆட் பண்ணி n ஸ்பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க, n ஸ்பீட்ஸ் ஆட் பண்ணி டிவைட் பை n போட்டோம்னா அதுதான் ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீட். அப்போ ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீடும் ஆவரேஜ் ஸ்பீடும் ஈக்குவலா வருமானா, ஈக்குவலா வரும்னு சொல்ல முடியாது. ஆனா ஏதாவது ஒரு கேஸ்ல மட்டும் ஈக்குவலா வர வாய்ப்பு இருக்கு. எந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல டிஃபரண்ட் ஸ்பீட்ல போனா ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு அரித்மெட்டிக் மீன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கேஸ் ஈக்குவலா வருது. அப்ப ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீடு வந்து ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்பீடு எப்போ வரும் பாத்தீங்கன்னா வந்து ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல டிஃபரண்ட் ஸ்பீட்ல போனா மட்டும் தான் வரும். சரி, கன்ஃபியூஸ் ஆக வேணா. ஆவரேஜ் ஸ்பீடுன்னா வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம்னு எடுத்துக்கணும். ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீடுன்னா வந்து எல்லா ஸ்பீடையும் ஆட் பண்ணி பை n போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்து யூனிஃபார்ம் ஸ்பீட், நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்னு இருக்கு. யூனிஃபார்ம் ஸ்பீடு, நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படி இருக்கு. யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னா என்ன பாத்தீங்கன்னா, இஃப் பாடி கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம், அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல 5 கிலோமீட்டர் போகுதுன்னா செகண்ட் 1 ஹவர்ல 5 கிலோமீட்டர் போகணும், தேர்ட் 1 ஹவர்ல 5 கிலோமீட்டர் போகணும். அப்படி போனா அது யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஆக்சுவலா ஸ்பீடுக்கு ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, டைமும் ஸ்கேலார் குவான்டிட்டி தான். அதனால ஸ்பீடு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா டைரக்ஷனை டிபெண்ட் ஆகாது. அப்போ டைரக்ஷன் எப்படி மாறினாலும் சரி, டைரக்ஷன் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருந்தாலும் சரி, ஸ்பீடு வந்து மாறாது. என்ன ஸ்பீடு வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைரக்ஷன். அப்போ யூனிஃபார்ம் ஸ்பீட் என்ன, இது டைரக்ஷன் டிபெண்ட் ஆகாது, ஒன்லி மேக்னிடியூட். If body covers equal distance in equal interval of time, then it's said to be in motion. What type of motion பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு நமக்கு வருது. புரியுதுங்களா? இதே மாதிரி நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அடுத்து பார்க்குறோம் நம்ம. நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அதாவது ஸ்பீடு யூனிஃபார்மா இல்லைன்னா அதான் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஸ்பீடு யூனிஃபார்மா கிடையாதுன்னா எப்படி சொல்லுங்க?
if body do not cover equal distance in equal interval of time அப்படி அப்போ பாடி கவர்ஸ் do not cover equal distance in equal interval of time இல்லைன்னா unequal distance covered in equal interval of time அப்படின்னு சொன்னாலும் அதுவும் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அட் கிவன் இன்ஸ்டன்ட் தான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். அதாவது உங்க வீட்டில் பைக்கு கார் இதுலலாம் போவீங்க இல்லையா, அதுல ஸ்பீடோமீட்டர் இருக்கும். அந்த ஸ்பீடோமீட்டர்ல ஸ்பீடு காமிக்க, என்ன ஸ்பீடை காமிக்கனா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லயும் நீங்க என்ன ஸ்பீட்ல போறீங்கன்னா அந்த ஸ்பீடு தான் காட்டும். அதனால இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்னு சொல்றோம். அப்போ நம்ம பைக்ல இருக்கிற ஸ்பீடோமீட்டர் ஷோஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு. அந்த ஸ்பீடோமீட்டருக்குள்ளே எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க இப்போ ரன் பண்ணிருக்கீங்கன்னு காமிக்கும். அது ஓடோமீட்டர், எவ்வளவு தூரம் ஓடி இருக்கீங்கன்னு காட்டுறதுனால அது ஓடோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்றது என்ன சொல்லுங்க, ஸ்பீட் ஆஃப் ஏ பாடி அட் கிவன் இன்ஸ்டன்ட் தான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை தான் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் டெஃபினேஷன் ஆஃப் ஸ்பீடுன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர ஆக்சுவலா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்ன்றது இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஏன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு பார்த்து அந்த ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுனால ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்ன்றது என்ன சொல்லுவோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இது வரைக்கும் இதெல்லாம் புரிஞ்சிருக்கு. அடுத்து நம்ம வெலாசிட்டி என்ற கான்செப்ட் போலாம். வெலாசிட்டின்றது என்ன பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். வெலாசிட்டிக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். சரிங்களா? பெரும்பாலும் நம்ம வெலாசிட்டி தான் எடுத்து பார்ப்போம். சரிங்களா? வெலாசிட்டிக்கு வந்து v எடுத்துக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் s எடுத்துங்க, டைம் t எடுத்துங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அங்க வந்து ஸ்பீட்லயும் v எடுத்து, டிஸ்டன்ஸுக்கும் s எடுத்துனேன், டைம் எடுத்து பார்க்க அந்த டேர்ம்ஸை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இதுல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, வெலாசிட்டி பை டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டு டைம் கிடைக்கும். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இன்டு டைம். சரிங்களா? அதே மாதிரி டைம் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி எடுத்துக்கலாம். இங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னால வெலாசிட்டி வந்து வெக்டார் குவாண்டிட்டி. அப்போ வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஸ்பீடு வந்து ஸ்கேலர், வெலாசிட்டி வந்து வெக்டார். அப்போ வந்து வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்ஷனும் வரும். ஒருவேளை வந்து பார்ட்டிகல் வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன் மூவ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா அப்போ ஸ்பீடும் வெலாசிட்டியும் நியூமரிக்கலி ஈக்குவல். அந்த ஸ்பீடுக்கு என்னென்ன கண்டிஷன் டிஸ்கஸ் பண்ணுமோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நிறைய கேசஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த கேசஸ் எல்லாமே வெலாசிட்டிக்கு எடுத்துக்கலாம். அதான் ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிச்சது எல்லாமே அதே ஃபார்முலா தான் ஆவரேஜ் வெலாசிட்டியும் வரும். இப் பார்ட்டிகல் மூவ்ஸ் வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாம பார்ட்டிகல் மூவ் ஆச்சுன்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு வந்துடும். ஒருவேளை டைரக்ஷன் மாறிச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் நாட் ஈக்குவலா வந்துடும். அதனால ஸ்பீடும் வெலாசிட்டியும் நாட் ஈக்குவலா வந்துடும். புரியுதுங்களா? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம். அப்போ வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கலாம்னா பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி எடுக்கிறோம்னு வச்சுங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆவரேஜ் வெலாசிட்டினா சொல்லுங்க டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ரவுண்ட் ட்ரிப்ல போறீங்க. இப்போ ரவுண்ட் ட்ரிப்ல போனீங்கன்னா அதாவது இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட்ஸும் கோயின்சைட் ஆயிருச்சு. அப்போ ரவுண்ட் ட்ரிப்ல போகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, ஜீரோ வந்துடும். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து ஜீரோன்னு வந்துடுது. இனி ரவுண்ட் ட்ரிப் ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து ஜீரோன்னு வருது. மற்றபடி யூனிட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மீட்டர் பை செகண்ட் வரதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டர், டைம் செகண்ட்ல மீட்டர் பர் செகண்ட் தானே. அப்போ அதாவது வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கும் யூனிட் சேம். அதாவது அங்கே மீட்டர் பர் செகண்ட், சென்டிமீட்டர் பர் செகண்ட், கிலோமீட்டர் பர் அவர் எல்லாம் பார்த்தோம் அதே யூனிட்ஸ் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்கு. யூனிஃபார்ம் வெலாசிட்டி அடுத்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா if body covers equal displacement in equal interval of time. Body covers equal displacement in equal interval of time அப்படி இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம் வெலாசிட்டி. சரிங்களா? அதே வந்து இப்போ ஈக்குவல் பாடி வந்து do not cover equal displacement in equal interval of time வந்துச்சுன்னா அதுதான் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அதுதான் என்ன சொல்றேன்னா நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு?
ஸோ நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி என்ன சொல்லுங்க, பாடி டு நாட் கவர் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அப்படி இருந்துச்சுன்னா அது நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்லிடும். அப்படி இல்லைன்னா பாடி கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் நாட் ஈக்குவல், அதாவது ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ல கவர் ஆகலைன்னா அது வந்து என்ன சொல்லிடுவோம்னா நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இருக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படி என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து velocity of an object at a given instant தான் instantaneous velocity அப்படின்னு சொல்லுவோம். அதாவது rate of change of displacement தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா instantaneous velocity அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நான் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன், அது ட்ரூவா ஃபால்ஸா மட்டும் நீங்க சொன்னா போதும். சரிங்களா? if body travels in a straight line then magnitude of velocity must be equal to magnitude of speed ன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா சொல்லணும். கொஞ்சம் ஃபாஸ்டா சொன்னீங்கன்னா தான் நம்ம நிறைய क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ண முடியும். பாருங்க, if particle moves with a constant speed, if particle moves in a straight line, then magnitude of velocity must be equal to magnitude of speed அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா? क्वेश्चन ரிப்பீட் பண்ணட்டுமா? if particle moves in a straight line, then magnitude of velocity equal to magnitude of speed ன்னு சொல்றேன். சரி, இது வந்து ரெண்டு பேர் ட்ரூ சொல்லியிருக்கீங்க. இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன பார்க்கலாமா? ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டை வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட் வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணா இது ஸ்ட்ரைட் லைன்ல போயிட்டு அப்படியே பார்த்து ரிட்டர்ன் ஆகும். கரெக்டுங்களா? திருப்பும் கீழே அதே பாயிண்ட்க்கு வந்துடும். நான் வரைஞ்சது தான் இப்படி டிஃப்ரெண்டா காமிச்சிருக்கேன் தவிர ப்ரொஜெக்ட் பண்ணா அப்வர்ட் போயிட்டு திருப்பி டவுன்வர்ட் வருது. ஸ்ட்ரைட் லைன்ல தான் போயிட்டு வருது. ஸ்ட்ரைட் லைன்ல தான் மோஷன் இருக்கு. சரிங்களா? ஸ்ட்ரைட் லைன்ல தான் மூவ் ஆகுது. ஆனா இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் கோயின்சைட் ஆகிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 பட் டிஸ்டன்ஸ் நாட் 0. ஸோ இந்த கேஸ்ல ஆவரேஜ் வெலாசிட்டி 0 வருது, ஆவரேஜ் ஸ்பீட் நாட் ஈக்குவல் டு 0 வருது. அதனால பாடி வந்து ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆனா அது வந்து ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிட முடியாது. அதாவது டைரக்ஷன் மாறாம போகணும். அப்போ பாருங்க, மேல போயிட்டு மேக்ஸிமம் ஹைட்ல டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆயிருச்சு இல்லைங்களா? டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆனதுனால ஸ்பீடும் வெலாசிட்டி மாறிடுச்சு. ஏன்னா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் மாறிடுச்சு. நீங்க ஸ்ட்ரைட் லைன்ல போதுன்னா அப்படியே டைரக்ஷன் மாறாம போயிருச்சுன்னு நினைச்சிட்டீங்க. ஏன்னா ரிவர்ஸ்ல வந்தாலும் என்ன ஆகுது? ஸ்ட்ரைட் லைன் தானே வருதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ரிவர்ஸ்ல வந்தாலும் அதே ஸ்ட்ரைட் லைன்ல தானே போகுதுன்னு அர்த்தம். அதனால பாடி மூவ்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன்னா வந்து நீங்க வந்து ஸ்பீடு வெலாசிட்டி வந்து ஈக்குவல்னு சொல்லிட முடியாது. சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இது ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு சொல்லணும். if body moves without changing its direction, then magnitude of speed must be equal to magnitude of velocity அப்படின்னு சொல்றேன். if particle moves without changing direction, then magnitude of speed and magnitude of velocity must be equal சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ சொல்றீங்களா ஃபால்ஸ் சொல்றீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். क्वेश्चन புரியுதுங்களா? a particle moves without changing direction, then magnitude of speed and magnitude of velocity must be equal சொல்லியிருக்கேன். சரி, இந்த கேஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து ட்ரூ. ஏன் ட்ரூனா வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாம போறோம்னா ஸ்ட்ரைட் லைன்ல தான் போயிருக்கணும். அதே மாதிரி ரிட்டர்னும் வரக்கூடாது. ரிட்டர்ன் வந்துச்சுன்னா டைரக்ஷன் மாறிச்சுன்னு அர்த்தம். அப்போ வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன் போனா அப்ப என்ன அர்த்தம்? ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கு, ரிட்டர்ன் வரவே கிடையாது. ரிட்டர்ன் வந்தாலும் டைரக்ஷன் 180 டிகிரி மாறி இருக்கும். அதனால ஸ்ட்ரைட்டா தான் போயிட்டே இருந்திருக்கு, டைரக்ஷன் மாறாம போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவல். ஸோ இந்த கேஸ்ல டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். ஸோ ஆவரேஜ் velocity must be magnitude of velocity is equal to magnitude of speed அப்படின்னு இந்த கேஸ்ல நமக்கு கிடைக்கும்.